பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடசென்னையில இருந்து. எங்க வடசென்னையில இப்படி தோசை மாவு கடை போடுறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. பெண்கள் வீட்டுல சும்மா இல்லாம நாங்களும் ஏதாவது சம்பாரிச்சு குடும்பத்துக்கு ஆதரவா இருப்போன்றத நிரூபிக்கிறபடி, அதாவது வேத வசனத்துல சொல்லப்பட்டபடி வீட்டோரங்களுக்கு அணித்தரும் திராட்சைக்குடிய போல அவங்க தங்களோட முடிஞ்ச ஒரு வியாபாரத்தை செய்யறாங்க. அப்படி இட்லி தோசை மாவு இந்த இடத்துல இவங்க போட்டிருக்காங்க. இந்த கடையில இந்த வெள்ளையான இந்த மாவு இப்படி சுடுறதுக்கு ரெடியான இந்த சப்பாத்தி எல்லாம் பார்த்த உடனே மன்னா ஞாபகம் வந்துச்சுங்க. ஆமாங்க, இஸ்ரேல் ஜனங்க சீன் வனாந்தரத்துல இருக்கும் போது அவங்க முறுமுறுக்குறாங்க மோசே கிட்டையும் ஆரோன் கிட்டையும். அதாவது நாங்க எகிப்துல நல்லா சாப்பிட்டோம், இங்க ஒண்ணுமே இல்லையே, வனாந்தரத்துல கூட்டின்னு வந்துட்டீங்களேன்னு. அப்போ தேவன் அவங்களுக்கு காலையில மன்னாவையும் மாலையில இறைச்சியும் கொடுத்தாருன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மன்னாவை பார்த்த உடனே அவங்க என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுதான் மன்னான்னு சொல்லப்படுது. இந்த மன்னா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி அளவுக்கு சின்னதா இருக்குமா. அது மட்டும் இல்ல, கொத்தமல்லி விதையோட அளவுக்கு சின்னதா இருக்கும். வெண்மையான நிறம், முத்துக்களை போல வெண்மையான நிறம் சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் தேனிட்ட பணியாரம் போல சுவை இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இத அவங்க காலை நேரத்துல ஒவ்வொருத்தரும் தலைக்கு ஒரு ஓமர் அளவுக்கு அவங்க எடுத்து அதை சேகரித்து வச்சு அதை மாவை போல இடிச்சு அதை பணியாரம் சுட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த மன்னாவை பாத்தீங்கன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, ஓய்வு நாள்ல வராது. அதுக்கு 6ஆம் நாளே அவங்க 2 மடங்கா அவங்க எடுத்து வச்சுக்கலாம். ஆனா மற்ற நாள்ல எடுக்கும் போது கெட்டுருச்சு. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த 6ஆம் நாள் எடுக்கிற மன்னா 2 நாளைக்கு சேர்த்து எடுக்கும்போது கெடாம இருந்துச்சு. நமக்கும் இன்னைக்கு அப்படி ஒரு மன்னா வைக்கப்பட்டிருக்குதுங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அப்படின்னு வேதத்துல போடப்பட்டிருக்குங்க. இப்பவே நம்ம கையில இருக்கிற இந்த அனுதின மன்னாவை நம்ம தினமும் வாசிச்சாதான் நம்ம ஜெயம் பெற முடியும். அப்புறம் அந்த மறைவான மன்னாவை பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா நீங்களும் பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். God bless you all.